ஹரிச்சந்திரன் இடம் தேவேந்திரன் சபை. தேவேந்திரன் சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்க மற்ற திக்பாலர்கள் ஜெயந்தன் முதலியவர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றனர். விஸ்வாமித்திரர் நாரதர் முதலிய ரிஷிகள் ஒரு பக்கம் வீற்றிருக்கின்றனர். அப்சரசிரிகள் சங்கீத கேளிக்கை செய்கின்றனர். வாயிற்காப்போன் பராக் தேவதேவனே, தங்களைப் பார்ப்பதற்காக வசிஷ்ட மகரிஷி வருகிறார். ஆயின் நர்த்தனம் நிற்கட்டும். ஜெபந்தா, இம்மாதர்கள் மனமுவக்கும்படி பரிசளிப்பாய். அப்படியே வசிஷ்டர் வருகிறார். எழுந்திருந்து. வசிஷ்ட பிரம்மரிஷி வருக வருக. விஸ்வாமித்திரர் தவிர மற்றவர்களெல்லாம் எழுந்திருக்கின்றனர். ஆசீர்வதித்து, தேவேந்திரனே, தேமந்தானோ தங்களுடைய கிருபாகடாட்சத்தால் வீற்றிருக்க வேண்டும். இவ்வாசனத்தில் உட்கார்ந்து நீயும் உட்காருவாய். ரிஷிகளே, தேவர்களே, உட்காருவீர்களாக. மகரிஷி, இச்சுதர்மையானது தங்கள் பாதச்சுவடு பெற்று நெடுங்காலமாயது. இதற்குக் காரணம் யாதோ? நான் அறிந்தும் அறியாமலும் ஏதேனும் தவறிழைத்தனோ? அந்தனம் ஏதேனும் இருப்பின் அடியேனுக்குடனே அருள வேண்டும். தேவேந்திரனே, அந்தனம் ஒன்றுமில்லை. ஒரு முக்கியமான காரியமாக பூலோகம் போக வேண்டியிருந்தது. அவ்விடம் கொஞ்சம் காலதாமதமாச்சுது. என்ன முக்கியமான காரியம் என்று வினவலாமோ? சொல்லத் தடையில்லை. பூவுலகில் அயோத்தியில் அறநெறி வழுவாது அரசு செலுத்தும் ஹரிச்சந்திரனும் எனது அன்புமிகும் சிஷ்யனுக்கு சீக்கிரத்தில் பூர்வ கர்ம வசத்தால் பெருங்கெடுதி நேரிடப் போகிறதென ஞான திருஷ்டியார் கண்டவனாய் அதைச் சன்னம் செய்யும் பொருட்டும், எது நேர்ந்த போதிலும் அவன் மேற்பூண்ட சத்தியவிரதம் அழியாமலிருக்கும் பொருட்டும் ஓர் யாகம் இயற்ற வேண்டியதா இருந்தது. அதனால்தான் சில காலம் அவ்விடம் தங்க வேண்டி வந்தது. மகரிஷி, தாங்கள் கூறியதில் சத்தியவிரதம் பூண்டவன் என்று கூறினீர்கள். அது இன்னதென்று அடியனுக்குத் தெரியவில்லை. சற்று விளங்கச் சொல்ல வேண்டும். கேளாய் தேவேந்திரனே, சத்திய விரதம் என்பது மிகவும் மகத்தான விரதம். அதை அணுவளவேனும் பங்கமின்றி அனுஷ்டிப்பது சத்தியலோக வாசிகளுக்கும் மிகவும் கடினம் என்றால், கேவலம் மண்ணுலகில் வசிப்பவர்கள் அதை மேற்கொள்ளல் எவ்வளவு கடினம் என்று நீயே யோசிக்கலாம். சத்தியவிரதம் என்றால் பொய்யாமையை கடைப்பிடித்தல். கூறியவாய் மொழியினின்றும் அணுவளவும் குன்றாமை. என்ன இடுக்கண் நேரிட்ட போதிலும், எப்படிப்பட்ட ஈனசிதியை அடைவதாயினும் சொல்லிய சொல் தவறாமை. இக்கஷ்டமான விரதத்தை கடைப்பிடித்தொழுகுகிறான் எனது சிஷ்யனான ஹரிச்சந்திரன். அந்த விரதத்தினின்றும் தவறமாட்டானோ அந்த ஹரிச்சந்திரன்? யார் கேட்டது அத்தே ஒபர் கேள்வி. திரும்பிப் பார்த்து, தாங்களா? வாரீர் விஸ்வாமித்திரரே, நான் உம்மை பார்க்கவில்லை. அவ்விரதத்தினின்றும் எனது சிஷ்யன் தவற மாட்டான் என எண்ணுகிறேன். தவறினாலோ இவ்வீரேழ் புவனங்களும் தத்தம் நிலை தவறும். உம்முடைய சிஷ்யனுடைய ஆற்றலில் அவ்வளவு நம்பிக்கையுண்டா? ஆயின் அந்த சத்தியவிரதத்தினின்றும் அவனை தவறும்படிச் செய்கிறேன். பார்க்கிறீர்களா, உம்மால் முடியாதென்று உறுதியாய் நம்புகிறேன். என்ன சொன்னீர் வசிஷ்டரே? என்னால் முடியாத காரியம் ஒன்றுள்ளதோ இவ்வீரேழ் புவனங்களிலும்? அந்த ஹரிச்சந்திரன் தந்தைக்காக வேறு சுவர்க்கம் உண்டாக்கினவன் நான் என்பதை மறந்தேரோ? அன்யம் இந்திரம் கரிஷ்யாமி என்று ஆரம்பித்த நான் இந்த தேவராஜனது வேண்டுகோளுக்கு இணங்கி என்று விடுத்தேன் என்பது ஞாபகமில்லையோ? நன்றாய் ஞாபகமிருக்கிறது. ஆயினும் அவைகளை எல்லாம் செய்ய ஆற்றலுடையீர். ஆயினும் ஹரிச்சந்திரனை சத்தியவிரதத்தினின்றும் தவறச் செய்ய உமக்குச் சக்தி இல்லை என்றே நம்புகிறேன். ஆனால் வசிஷ்டரே, தேவர்கள் சபையறியே இதோ ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அந்த உமது பெரிய சிஷ்யனாகிய ஹரிச்சந்திரனை அந்த சத்திய விரதத்தினின்றும் தவறும் படிச் செய்யாவிட்டால் என் பெயர் விஸ்வாமித்திரன்று. இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்? அப்படிச் செய்ய உம்மால் முடியுமாயின் என் பெயர் வசிஷ்டர் அன்று என்று நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அடடா, என்ன வசிஷ்டரே, விஸ்வாமித்திரரே, இதில் என்ன பிரயோஜனம்? உங்களில் யார் தோற்ற போதிலும் உங்கள் பெயர் மாறிப்போமா என்ன? ஆகவே தோற்பவர் இன்னது செய்கிறது என்று ஏதாவது பந்தயம் கட்டினால் உங்களுக்கும் ஒழுங்காயிருக்கும், பார்ப்பவர்களுக்கும் அழகாயிருக்கும். அப்படியே தேவராஜனே, ரிஷிகளே, தேவர்களே, கேட்பீராக. வசிஷ்டரே, நீரும் கேளும். அந்த ஹரிச்சர் திறனை சத்திய விரதத்தினின்றும் தவறும்படிச் செய்யாவிட்டால் எனது தவத்திற்பாதி அவனுக்கு நான் தாரை வார்த்துக் கொடுக்கிறேன். இது சத்தியம். அது என்னவோ சத்தியம். அப்படித்தான் நடக்கப் போகிறது. ஆயினும் தேவராஜனே, ரிஷிகளே, தேவர்களே, என் வார்த்தையையும் கேளும். எனது சிஷ்யனாகிய ஹரிச்சந்திரன் அந்த சத்திய விரதத்தை நின்றும் தவறுவானாயின் கழுதை மீதேறி
கபாலம் ஒன்றை கையிலேந்தி ஓரிடு பிச்சையுண்டு உலகத்தை மும்முறை வலம் வருகிறேன். சரி வசிஷ்டரே, எப்பொழுது பூ பிரதட்சணத்திற்கு புறப்படப் போகிறீர்? உம்முடைய பாதி தவத்தை எனது சிஷ்யன் பெற்றபின் உலகத்தவர் எல்லாம் அவனது மகிமையை அறியும்படி அவனுடன் உலகத்தை பிரதட்சணம் செய்ய புறப்படலாமா என்று யோசிக்கிறேன். பார்ப்போம், அதை அதிருக்கட்டும் விஸ்வாமித்திரரே. இந்த காலத்திற்குள்ளாக என் சபதத்தை நிறைவேற்றுகிறேன் என்று ஒரு கால நிர்ணயம் சொல்லவில்லையே நீர், அதற்கென்ன? இன்னும் மானிட வருஷம் ஒன்றிற்குள்ளாக என்று வைத்துக் கொள்ளும். அதற்குள்ளாக அம்மன்னவனை ஒரு பொய்யுரைக்கும்படிச் செய்து விடுவீரா? ஒன்றென்ன, ஆயிரக்கணக்காக. இனி நான் தாமதிக்கலாகாது. இதோ புறப்படுகிறேன். தேவராஜனே, நான் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். வசிஷ்டரே, நான் இங்கனம் செய்வது அம்மன்னன் மீது எனக்கு கோபத்தினால் அல்ல, உம்முடைய கர்வத்தை எடக்கும் பொருட்டே விசைந்து போகிறார். யாருடைய கர்வம் அடங்குகிறதோ பார்ப்போம். இடம் விஸ்வாமித்திரர் ஆச்சிரமம். விஸ்வாமித்திரர் யோசித்த வண்ணம் வருகிறார். சொல்லுதல் யார்க்கும் எளிதாம், சொல்லிய வண்ணம் செய்தல் அரிதாம் என்கிற பழமொழியின் உண்மையை இத்தனை வயதாகியும் இன்னும் நான் கற்றிலனே. இந்திரன் சபையின் முன்பாக என்ன மூடத்தனமாய் நான் சபதம் செய்துவிட்டேன். எனது ஜன்மத்வேஷியாகிய வசிஷ்டர் ஆய்ந்தோய்ந்து பாராது அவ்வாறு கூறியிருக்க மாட்டார். அவசரப்பட்டு கூறிவிட்டு பிறகு அல்லற்படுபவன் நானே. உடன் பிறந்த குணம் உயிர் உள்ளளவும் என்பது போல் க்ஷத்திரியர்களுக்குரிய முன்கோபம் இன்னும் என்னை விட்டகலவில்லை. என்னதான் பிரம்மரிஷியான போதிலும் அந்த சாந்தம் இன்னும் எனக்கு வரவில்லை. அந்த ஹரிச்சந்திர மன்னவனுடைய அத்தியாச்சரியமான குணங்களை கேட்க கேட்க நான் எடுத்துக்கொண்ட வேலை ஈடேறாதென்றே எண்ணம் படச் செய்கிறது. ஆயினும் அதை பற்றி இப்பொழுது எங்கே ஆவதென்ன? ஒரு முறை சபதம் செய்தபின் பின் வாங்குவதா? நானோ விஸ்வாமித்திரனோ பின் வாங்குவது? இதுவரையில் நான் எடுத்துக்கொண்ட வேலையினின்றும் எப்படிப்பட்ட அசாத்தியமானதாயிருந்த போதிலும் எதில் பின் வாங்கினேன்? தீர்மானித்த கர்மாவினின்றும் திரும்பினான் கௌசிகன் என்னும் பெயர் எனக்கு வேண்டாம். ஜெயமோ அப்ஜெயமோ எடுத்த காரியத்தை இடையில் கைவிட்டான் காதிமைந்தன் என்று இவ்வுலகம் என்னை இகழ இடங்கொடேன். இந்த கீர்த்தியாவது எனக்கிருக்கட்டும். ஆயினும் இப்பொழுது நான் என்ன செய்வது? ஹரிச்சந்திரனை சத்தியம் பிழச் செய்ய வேண்டும். இது சொல்பமான வேலை என்று அவன் தந்தைக்காக இன்னொரு ஸ்வர்க்கத்தை நான் ஏற்படுத்தியதும் இதைவிட சுலபமான காரியமாகும். ஆகவே நன்றாயாராய்ந்தே நான் நடக்க வேண்டிய மார்க்கத்தை தீர்மானிக்க வேண்டுமெங்கனமாவது ஒரு அசத்தியமாவது அவன் வாயினின்றும் வரும் மார்க்கத்தை நாட வேண்டும். இதற்கு என்ன யுக்தி செய்வது? எங்கனம் ஆரம்பிப்பது? ஆரம்பம் சரியாயிருந்தால்தான் அந்தத்தில் ஜெயம் கிடைக்கும். நாரதர் வருகிறார். நமோ நமஹ. விஸ்வாமித்திரரே, என்ன இங்கா இருக்கின்றீர் இன்னும்? ஹரிச்சந்திரனிடம் போய் இதற்குள்ளாக உம்முடைய சபதத்தை நிறைவேற்றிவிட்டிருப்பீர் என்றல் லவோ எண்ணினேன் நான். நாரதரே, இப்பொழுது பரிகாசத்திற்கு காலமல்ல, ஓஹோ யோசிப்பதற்கு காலமோ? ஒரு காரியத்தை கடைபிடித்தபின் கைவிடலாகுமோ? சந்தேகத்திற்கிடங்கொடுக்கலாகுமோ? சம்சியாத்மாவின சேதி என்பது உமக்குத் தெரியாதோ? அப்படி உமக்கு சந்தேகமிருந்தால் முயற்சி செய்வானேன். முதலிலேயே இது என்னால் முடியாது என்று வசிஷ்டர் முன்னிலையில் கூறிவிட்டு அவரே வென்றதாக ஒப்புக்கொள்ளுகிறதுதானே என்ன? நாரதரே, நான் யாரென்பதை மறந்து பேசுகிறீரோ? நான் விஸ்வாமித்திரன். நானாவது தோற்றதாக ஒப்புக்கொள்ளுவதாவது? அதுவும் வசிஷ்டர் முன்னிலையில். நாரதரே, அந்த வார்த்தை தவிர வேறு ஏதாவது பேசும். அதிருக்கட்டும். நாரதரே, நீர் இப்படிப்பட்ட விஷயங்களிலெல்லாம் மிக்க கூர்மையான அறிவுடையவர். ஆகவே அந்த ஹரிச்சந்திரன் ஏதாவது ஒரு பொய் பேசும்படி செய்ய ஏற்றதான மார்க்கம் எது என்பதை எனக்கு எடுத்துரையும். அடடா, 1000 இலக்கமெல்லாம் போய் அரை இலக்கத்திற்கு வந்தாற் போலிருக்கிறதே. விளையாட வேண்டாம், விஷயத்திற்கு வாரும். எனக்கிந்த உபகாரம் செய்ய மாட்டீரா? உமக்கு நான் உண்மையில் உபகாரம் செய்வதானால் இது கைகூடா காரியம், உடனே கைவிடுமிதை என்று உமக்கு தேசம் செய்ய வேண்டும். நான் கேளும் என் வார்த்தையை. அந்த ஹரிச்சந்திரன் வாயினின்றும் அசத்தியம் வரும்படியாகச் செய்ய முயல்வதை விட ஆர்கலியின் அலைகளை அமர்த்திருக்கச் செய்யலாம். ஆதித்யனை ஆகாய மார்க்கத்தினின்றும் அகன்று போகச் செய்யலாம். காலசக்கரத்தை கையார் பிடித்து நிலைநிறுத்தலாம். கர்தரிய இக்கர்மத்தையும் செய்து முடிக்கலாம். அம்மன்னவன் வாயினின்றும் அணுவளவு அசத்தியம் வரச் செய்வது அசாத்தியத்திலும் அசாத்தியமாம். விவேகியைப் போல் இவ்வேலையை இதனுடன் விட்டுவிடும். கஷ்டமெல்லாம் பட்டு கடைசியில் முடியாது என்று ஒப்புக்கொள்வதை விட
அக்கஷ்டமெல்லாம் இல்லாமலே இப்பொழுதே தோற்றதாக ஏற்றுக்கொள்ளும் நானாவது தோற்றதாக ஏற்றுக்கொள்வதாவது? அது முடியாத காரியம். நீர் உரைத்ததெல்லாம் உண்மையாயிருப்பினும் இனி முன் வைத்த காலை நான் பின் வாங்க முடியாது. ஆரம்பித்தபின் அனைத்தும் போவதாயினும் அதை முடிப்பதென்னும் முயற்சி நின்றும் பின் வாங்குபவன் நான் அல்ல. ஆமாம், நீர் க்ஷத்திரியராக பிறந்தீர் என்பதை மறந்தேன். உம்முடன் பிறந்த குணம் உம்மை விட்டகலுமா என்ன? நாரதரே, இவ்வளவுதானா நீர் எனக்குச் செய்யத்தக்க உபகாரம்? அம்மன்னன் வாக்கினின்றும் ஒரு அசத்திய வார்த்தை வரும்படியான மார்க்கம் எனக்கு ஒன்று எடுத்துரைக்க மாட்டீரா? என் மீது பிரியமிருக்குமாயின் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யும். இதோ பார்க்கிறேன். ஆமொரு யோசனை தோற்றுகிறது. அவனது அரண்மனைக்கேகி ஓர் யாகம் செய்ய வேண்டும். அதற்கு பொன் வேண்டுமென்று கேளும். தாதாவாகிய அவன் உமது வேண்டுகோளுக்கு செய்வான். அவன் இசைந்தவுடன் அவன் இல்லை என்று சொல்லும் படியான அவ்வளவு பெரும் நிதியை கேளும். அப்படி அந்த கஷ்டநிலை கவனை கொண்டு வந்த பிறகு ஏதாவது முயற்சி செய்து அவன் அசத்தியம் புகழும்படி செய்யலாம். அது முடியுமான காரியமானால் இந்த மார்க்கத்தை உமக்கு நான் சொன்ன போதிலும் அதனுடன் இந்த வார்த்தையையும் சொல்லுகிறேன். உமது சபதம் இதனால் நிறைவேறாதென்று. ஆகவே முயன்று பார்ப்பதானால் பாரும். ஆம், இது நல்ல சூழ்ச்சிதான். நாரதரே, இந்த உபகாரத்தை என்றும் நான் மறவேன். இனி நீர் விடை பெற்றுக் கொள்ளலாம். அப்படியே செய்கிறேன். ஆயினும் நான் கூறியதை மறவாதீர். இது கைகூடாத காரியம். போகிறார். காதிமைந்தன் மனம் வைத்தால் கைகூடாத காரியம் என்று ஒன்றுண்டோ? நாரதர் கூறியது நல்ல யுக்திதான். ஆம், இதுதான் யோசனை. பிறகு இதைக் கொண்டு அவனை என் வலையில் சிக்கச் செய்து அவன் வாயினின்றும் அசத்தியத்தை வரவழைத்து விடலாம். நான் உடனே ஹரிச்சந்திரன் சபைக்கேக வேண்டும். இனி ஒரு கணமும் விருதாவிற்கழைக்கலாகாது. இந்த நாரதர் கல்கப்பிரியர். எனக்கு முன்பாகப் போய் அவ்விடம் ஏதாவது கலகம் செய்தாலும் செய்வார். நான் தாமதிக்கலாகாது. வசிஷ்டரே, நீர் தீர்த்த யாத்திரை புறப்பட எல்லாம் சித்தம் செய்யும். விரைந்து போகிறார். இடம் அயோத்தியில் சந்திரமதியின் பள்ளியறை. சந்திரமதி சயனத்தின் மீது உறங்குகிறாள். அருகில் தேவதாசன் உறங்குகிறான். ஹரிச்சந்திரன் பக்கலில் மெல்ல உலாவிக் கொண்டிருக்கிறான். எழுப்பூமா சந்திரமதியே, அருணோதயந்தான் ஆயது. இன்னும் சூரியோதயமாக காலமிருக்கிறது. அயர்ந்து நித்திரை செய்கிறார்கள் என்னுயிர் காதலியும் அருமை மைந்தனும். இப்பொழுது இவர்களை எழுப்பி நான் கண்ட கனவினை இவர்களுக்கு கூறி இவர்களை கவலைக்குட்படுத்து வானேன். நான் எனக்கு நேரிடும் இன்பத்திலும் துன்பத்திலும் சமபாகமுடையவளாதலால் என் மனைவியினிடமிருந்து நான் இதை மறைத்து வைக்கலாகாது. தானாக விழிக்கும் வரையில் தனியாக நான் பொறுக்கிறேன். அதுவரையில் இப்பலகணி அருகில் நின்று பாலசூரியர் உதிப்பதைக் கண்டு உளம் மகிழ்கிறேனதோ? இப்பொழுதுதான் உதயகிரியின் உச்சியில் உதயமாகிறார் எனது வம்சத்திற்கு ஆதிகாரணமாகிய ஆதித்ய பகவான். சூரிய பகவானே, உமது வம்சத்தில் உதித்தோரைச் சூழும் துன்பங்களை எல்லாம் அந்தகார இருளை உமது 1000 கிரணங்களால் அகற்றுவது போல் அகற்ற வேண்டியது உம்முடைய கடமையாகும். தபோமணி, நமஸ்கரிக்கின்றேன் நாயேன் உம்பதம். நமஸ்கரிக்கின்றான். உம்மை கண்ட பனிபோல் எனக்குண்டாம் தீமைகளெல்லாம் பரந்தோடி போமாக. உறக்கத்தில் பிராணநாதா, பிராணநாதா அவளருகில் விரைந்து சென்று, என் கண்மணி சந்திரமதி, என்ன சமாசாரமோ? என் காதலியும் ஏதோ கனவு கண்டாற் போலிருக்கிறது. கண்ணே, கண்விழி, கண்விழி. கதிரவர் உதயமானார். எழுப்புகிறான். கண்விழிதது. நாதா, கனவுதான், கனவுதான். கருணாநிதியே, கடையோமை காத்து ரட்சிப்பது தம்முடைய கடமையாகும். கண்மணி, கவலைப்படாதே. நம்மை காத்திட கர்த்தனிருக்கிறார். உன் மனதை தேற்றிக்கொள். உன் உடல் ஏன் இவ்வாறு நடுக்க முறுகிறது? நீயும் கனவு கண்டனையா? என்ன என்ன கனவு? என்னிடம் சொல். பிராணநாதா, அகோரமான அக்டேவோபர் கனவை எப்படி உரைப்பேன்? அதைக் கேட்பதும் கர்ணகடுரமாயிருக்குமே உமக்கு. அதை நான் உரைப்பதற்கும் என் நா எழவில்லையே. அம்மட்டும் அது நனைவா இராத கனவாய் எழுந்ததே. சந்திரமதி, என் காதலியே, வீணான துயரத்திற்குட்பட்டு வெந்தீரலாழாதே. நீ கண்ட கனவைச் சொல் என்னிடம். நாதா, ஆதியன் போல்தாம் தமது அழகிய சிம்மாசனத்தில் வீற்றிருந்தபொழுது கால சர்ப்பம் ஒன்று தம்மை கட்டிப்பிடித்து தம்மை அதனின்றும் கீழே தள்ளியதாக கனவு கண்டேன் முதலில். பிறகு அதன் உடலால் உம்மை நன்றாய்ச் சுற்றிக்கொள்ள அதனின்றும் விடுவித்துக் கொள்ள வகையறியாது பல துயரம்தாம் அனுபவிப்பதைப் பார்த்ததாக கண்டேன். கடைசியில்தாம் அக்டேரோபர் கடும்பாம்பின் தலையை நசுக்கிக் கொன்று அதன் கட்டினின்றும் விடுவித்துக் கொண்டதாக கனவு கண்டேன். பிராணநாதா, கனவிற்கண்ட பாம்பாயினும்
அதை குறித்து எண்ணம் போதெல்லாம் என் நெஞ்சம் பகீர் என்கிறதே. கடைத்தேறும் மார்க்கம் இருக்கிறது போலும் உம்மைப்பாகா. எல்லாம் உமது பேரருளாகும். கடையவர்களாகிய எம்மை காப்பது தம்முடைய கடமை என்றோ. அளவற்ற தமது ஆற்றலுக்கு முன் அற்பர்களாகிய நாங்கள் எவ்வளவு தாம் விட்டதே வழி. பிராணநாதா, என்ன தாம் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்? இக்கனவு இனி உமக்கு நேரிடப் போகிற ஏதாவது கெடுதியை குறிக்கிறதென எண்ணுகிறீரா என்ன? சந்திரமதி, உலகத்தில் நமக்கென்ன நேர்ந்த போதிலும் உமை கேழ்வரது திருவுளமாகுமது என உறுதியாய் நம்பி இருத்தல் வேண்டும். அவரன்றி அகிலத்திலும் ஓர் அணுவும் அசையாது. ஆகவே யாதும் அவர் பாரமென்று அவரது உள்ளத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டியது நமது கடன். கண்மணி, நானும் கண்விழிக்கு முன் கடுங்கனவொன்று கண்டேன். இருவரும் ஏக காலத்தில் கடுமையான கனவு கண்டது நமக்கு நேரிடப் போகிற ஏதோ கெடுதியை குறிக்கிறது போதும். ஆகவே அக்டேரோபர் கண்டத்தினின்றும் கடவுள் கை கொடுத்து நம்மை கரையேற்றும்படி பிரார்த்திப்போம். பிராணநாதா, தாங்களும் கனவு கண்டீரா? அது இன்னதென்று அடியாள் அறிய விரும்புகிறேன். நான் கண்டதைப் போல் அத்தனை கோரமானதா? எல்லாத்திற்குமாக அதுவும் கோரமானதே. கனவில் உன்னையன்றி இன்னும் 2 மனைவியர் எனக்கு இருந்தது போலும் கண்டேன். அவர்களுள் ஒருத்தி குரூரமான ஒரு ராட்சசனால் என்னிடமிருந்து அபகரிக்கப்பட்டாள். கண்மணி, நீயும் என்னை விட்டு பிரியும்படி நேர்ந்தது. மற்றொருத்தி மாத்திரம் என்னை விட்கலாத்திருந்தாள். பிறகு நான் எண்ணுதற்கரிய இன்னல் ஏற்பட்டு கடைசியில் மறுபடியும் உங்களிருவரையும் பெற்று நற்கதியடைந்ததாக கனவு கண்டேன். அந்தோ பிராணநாதா, இக்கனவு இனி வரப்போகிறதைக் குறிக்கிறதோ? கண்மணி, எனது ராஜ்யத்தை இழந்து உன்னையும் விட்டு பிரிந்து பல துன்பங்கள் நான் அனுபவிக்க வேண்டி வரும் போல் இருக்கிறது. ஆயினும் எனது சத்தியவிரதத்தினின்றும் நான் பெறவேன். முடிவில் பரமேஸ்வரன் கருணையில் எனது ராஜ்யத்தையும் உன்னையும் பெறுவேன் என்றெண்ணுகிறேன். என்ன இடுக்கணுற்ற போதிலும் இறுதியிலாவது இச்சுகத்தை நான் அடைவேனாக அப்பரமன் அருளால். அந்தோ பிராணநாதா, உமது கனவு உண்மையாய் முடியுமாயின் விவாகமாகியபின் ஒரு நாளும் உம்மை விட்டு பிரியாத நான், உம்மை விட்டு நான் எத்தனை காலம் பிரிந்திருக்க வேண்டுமோ? உம்மை காணாது நான் இவ்வுலகில் ஒரு நாளெனும் உயிர் வாழ்வேனோ? கண்மணி, கவலைப்படாதே, கண்ணீரை துடைத்துக்கொள். கனவின்படி நடந்தேற கடவுளின் இச்சையானாலும் கடைசியில் நாமிருவரும் ஒருங்கு சேர்வோமல்லவா? அதை நினைந்து உன் மனதை தெற்றிக்கொள். அன்றியும் இதில் நாம் முக்கியமாகச் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஒன்றிருக்கிறது. என்ன கஷ்டத்திற்குட்பட்ட போதிலும் நாம் மேற்கொண்ட சத்தியவிரதத்திற்கு பங்கம் நேரிடாதல்லவா? பரமேஸ்வரன் நம்மீது அவ்வளவு அருள் புரிவதற்காக அவரது பாதாரவிந்தத்தை அனுதினமும் நாம் போற்ற வேண்டுமல் லவா? ஆம் ஆம் பிராணநாதா, அவ்விரதம் நம்மை எப்படியும் ஈடேற்றும். கண்விழித்து எழுந்து, அண்ணா, அம்மா, நமஸ்காரம். அவர்கள் பாதத்தில் நமஸ்கரிக்கிறான். இருவரும் எடுத்துக் கட்டியணைத்து, கண்ணே, எல்லாம் வல்ல கடவுள் என்றும் உனக்கு இன்னருள் பாலிப்பாராக. அம்மா, என்ன முகம் வாடி இருக்கிறீர்கள்? அண்ணா, தாங்களும் என்ன ஒருவாரா இருக்கிறீர்கள்? நான் அதிகமாக தூங்கிவிட்டேனா என்ன? கண்ணே, தேவதாசா, அப்படியொன்றுமில்லை பிராணநாதா. இதில் எனக்கின்னொரு சந்தோஷம். நாம் கண்ட கனவுகள் நமது மைந்தனுக்கு ஒரு தீங்கியும் குறிக்காதிருக்கின்றனவே. பரமேஸ்வரன் கருணையினால் அங்கனமிருக்குமாக. சந்திரமதி, வா, நமது காலை கடனை முடிப்போம். இனி நேரிடப் போகிறதோ இல்லையோ அதை குறித்து இப்பொழுதே நாம் கவலைப்படுவானேன். வரவேண்டியது வருங்கால் வரட்டும் என்று நமது வாழ்நாட்களை நற்கர்மங்களில் உபயோகித்து நம்மையும் திருப்தி செய்து கொண்டு நமது பிரஜைகளுக்கும் திருப்தி கொடுக்க வேண்டியது நமது யாகும் கடமை. போகிறார்கள். இடம் அயோத்தியில் ஹரிச்சந்திரனுடைய கொலுமண்டபம். ஹரிச்சந்திரன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க சத்யகீர்த்தி முதலிய மந்திரிகள் இருபடையிலும் இருக்கின்றனர். பரிவாரங்கள் சூழ்ந்து நிற்கின்றனர். மந்திரி சத்யகீர்த்தி தையின்றி செங்கோல் நடத்துதல், தரணியின் மீது கொடுங்கோல் அரசு புரிவதாகும். அணிமுடி அணிந்த அரசர்க்கு இன்றியமையா அருங்குணம் இத்தன் நளியாகும். கருணையில்லா மன்னன் காதகனையாவான். ஆகவே காம்போஜ் மன்னனுக்கும் கலிங்கத்தரசனுக்கும் அவர்கள் செலுத்த வேண்டிய கப்பத்தில் அவர்கள் தேசங்கள் கருப்பினால் பீடிக்கப்பட்டிருப்பதை கருதி பாதி கிரமித்து விட்டதாக இத்தூதர்கள் மூலமாய்ச் செய்தி எனப்பு. கிரமித்து விட்டதாக இத்தூதர்கள் மூலமாய்ச் செய்தி எனப்பு. சத் அக்கனைப்படியே சொல்லி எனப்புகிறேன். வானின்றெழியும் மழைக்கும் காலவரம் போன்றுண்டு. தம்முடைய கருணைக்கு அக்காலவரையுமில்லை. ஆகவே அப்படிப்பட்ட அருட்பெரு